ஹாய் கைஸ். 10th பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் வந்து ஹைட் கண்டுபிடிக்கிறது. டயக்ராம் ஒரு ஸ்டெப் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இங்கேருந்து அங்கே பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாச்சு ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, கொஸ்டின் வந்து இதுதான் கொஸ்டின். 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இப்போ இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸ்டாச்சு. ஒரு ஸ்டாச்சுவோட ஹைட்டு. ஸ்டாச்சு அப்படின்னா ஒரு சிலை. ஒரு சிலையோட ஹைட்டு வந்து 1.6 மீட்டருக்கு அந்த சிலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சிலை வந்து கீழே இல்லை, ஒரு பெடஸ்டல் மேலே, அதாவது ஒரு ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்ட் மேலே வந்து அந்த சிலை இருக்குது. அதை இமேஜாக பார்க்குறோம். அப்புறம் அந்த ஸ்டாண்டுக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து கொஸ்டினில் 1.6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அந்த பெடஸ்டலோட சைஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கல. இப்போ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த பெடஸ்டலை பார்க்குறப்ப ஒரு ஹைட்டும், அந்த ஸ்டாண்டை பார்க்குறப்ப ஒரு இதுவும் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அது கொஸ்டினில் வந்து கொடுத்துட்டாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எங்கேருந்துன்னா, இங்கேருந்து அந்த பெடஸ்டல் பார்க்குறப்போ ஒரு ஆங்கிள், இங்கேருந்து அந்த ஸ்டாச்சுவை பார்க்குறப்போ ஒரு ஆங்கிள்னு 2 ஆங்கிள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பெடஸ்டல், அந்த ஸ்டாண்டுக்கு ஒரு ட்ரையாங்கிள்னு 2 ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள்ஸை மார்க்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு 2 ஆங்கிள் இருக்குது. அப்போ நம்மளுக்கு 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரையாங்கிள், சின்ன ட்ரையாங்கிளை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஓஏபி எடுத்துக்கலாம். இது ஹைட்டு. பெடஸ்டலோட ஹைட்டு வந்து ஹெச். ஓஏக்கு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஆங்கிள் வந்து 40 டிகிரி. இங்கேருந்து அந்த பெடஸ்டல் பார்க்குற ஆங்கிள் வந்து 40 டிகிரி. ஸோ 40 டிகிரின்னு எடுத்துட்டோம். இது பார்க்கறது எல்லாமே tan θ தான். இந்த ஸ்டாச்சு, இந்த ப்ராப்ளம் எல்லாமே, ஸ்டெப் ப்ராப்ளம் எல்லாமே tan θ தான் வரும். சைன் காஸ் எதுலேயுமே வராது. ஏன்னா நம்மளுக்கு ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணுமா, எது தேவையோ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். மேக்ஸிமம் டேனில் தான் வரும். இப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தான் ஃபார்முலா. ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, அதோட சைடு வந்து ஹெச். அட்ஜசன்ட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு, இதோட இது எக்ஸ். டேன் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ 40 டிகிரி. டேன் 40 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் 0.8391 is equal to h by x. நம்ம எக்ஸை மட்டும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா h by 0.8391. இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று பெரிய ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் ஸ்டாச்சுவோட சேர்த்து பெடஸ்டலோட இருக்கிற அந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓஏசி வரும் 60 டிகிரி. எக்ஸ் தான். இது வந்து பார்த்தோம்னா இதோட ஹைட்டு ஹெச், இதோட ஹைட்டு 1.6. அப்போ டோட்டல் ஹைட்டை வந்து ஹெச் ப்ளஸ் 1.6ன்னு எழுதலாம். அப்போ ஹெச் ப்ளஸ் 1.6 இந்த ட்ரையாங்கிள். இதுக்கும் அதே மாதிரி tan θ அப்ளை பண்ணணும். tan θ இங்கே θ வேல்யூ வந்து 60 டிகிரி. tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் வந்து ஹெச் ப்ளஸ் 1.6, அட்ஜசன்ட் வந்து எக்ஸ். அப்போ ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. tan 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3. அப்போ √3யோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1.732. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா 1.732 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 1.6 பை எக்ஸ். எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துட்டோம்னா ஹெச் ப்ளஸ் 1.6 டிவைடட் பை 1.732. அப்போ இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு இருக்குது. ரெண்டுமே எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ட்டாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவல் பண்ணலாம். ஹெச் பை 0.8391ஐயும் ஹெச் பை 1.732ஐயும் ஈக்குவேட் பண்ணி போடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிட்டோம். இதுலேருந்து நம்மளுக்கு கேட்டது வந்து பெடஸ்டலோட ஹைட்டு. அப்போ நம்மளுக்கு ஹெச் தான் தேவை. அப்போ மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் நம்ம போடலாம்.
ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1.732h is equal to h plus 1.6 into 0.8391. இப்போ இதை மல்டிபிள் பண்ணணும். 8391 into ஹெச்சோட வேல்யூ 0.8391h. இது அப்படியே போட்டுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்பர்ஸ் இருக்கு, 1.6ஐயும் 0.8391ஐயும் மல்டிபிள் பண்ணணும். நம்பர்ஸை 8391 எத்தனை தள்ளி பாயிண்ட் இருக்கு? 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 10 பவர் மைனஸ் 4 எழுதிக்கலாம். அடுத்தது 1.6 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 16 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 எழுதிக்கலாம். பவர்ஸை வச்சுட்டு நம்பர்ஸை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 8391 இன்ட்டு 16 மல்டிபிள் பண்ணலாம். 6 into 1 6, 9 6 are 54, balance 5, 6 3s are 18, 18 plus 5 ஓட வேல்யூ 23. அப்போ 3 வச்சுட்டு பேலன்ஸ் ரிமைண்டர் 8 6 8s are 48, 48 plus 2 ஓட வேல்யூ 50. அப்போ 50346 வரும். அடுத்தது 1ஆல் மல்டிபிள் பண்ணுறப்ப அதே நம்பர்ஸ் தான் வரும். ஒரு டிஜிட் கேப் விட்டு 3 8 எழுதிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 6 4 plus 1 5, 9 plus 3 12, balance 1, 3 plus 4 8 plus 5 13. அப்போ 1 3 4 2 5 6ங்கிறது இதை மல்டிபிள் பண்ண ஆன்சர் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 மைனஸ் 1. 10 பவர் மைனஸ் 4 மைனஸ் 1ஓட வேல்யூ 10 பவர் மைனஸ் 5. அப்போ 5 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் வந்து 1.34256ங்கிறது இதோட ஆன்சர். அப்போ ப்ளஸ் 1.34256ன்னு ஆன்சர். இந்த பக்கம் ஹெச் இருக்குது, ஹெச்சை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்போ 1.34256 இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கிற ஹெச் இந்த பக்கம் வந்துடும். 1.732h மைனஸ் 0.8391h. 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0ல் 1 போகாது, பாரோ பண்ணுவோம். 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. இங்கே 2 1 பாரோ பண்ணுறோம், இங்கே 2ஆக மாறிடும். 11ல் 9 போயிடுச்சுன்னா 2, 2ல் 3 போகாது, பாரோ பண்ணுறப்ப 12 9. அப்புறம் 6ல் 8 போகாது, பாரோ பண்ணுறப்ப 0. அப்போ 16ல் 8 போயிடுச்சுன்னா 8. அப்போ 0.8929h, 0.8929h is equal to 1.34256. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். h is equal to 1.34256 divided by 1.34256 divided by 0.8929. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும், இதை டிவைட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெசிமல்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே 5 இருக்குது, அப்போ 5ஐ விட அதிகமாக இருந்தால் ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். அப்போ 135 டிவைடட் பை 1.35 டிவைடட் பை 0.89 இருக்குது. 9க்கு வந்து பக்கத்தில் இது பண்ணால் 0.9. அப்போ ரெண்டுமே டெசிமலுக்கு மாற்றிக்கலாம். 135 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அப்போ 10 பவர் மைனஸ் 2. 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 10 பவர் மைனஸ் 1. அப்போ 135ஐ 9ஆல் டிவைட் பண்ணணும். 1 9 is 9, 12 13 45 வரும். 9 5s are 45. 15 இன்ட்டு மைனஸ் 2 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 1, மைனஸ் 2ல் 1 போச்சுன்னா மைனஸ் 1. 15 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 1 வந்து 1.5 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ பெடஸ்டலோட ஹைட்டு வந்து 1.5 மீட்டர் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.